திருவள்ளூர் சிறுமி பாலியல் வன்கொடுமை வழக்கு தொடர்பாக கைது செய்யப்பட்ட அஸ்ஸாமைச் சேர்ந்த நபரிடம் விசாரணை நடைபெற்றது. திருவள்ளூர் மாவட்டம் ஆரம்பாக்கம் ரயில் நிலையம் வழியாக கடந்த 12ஆம் தேதி நடந்து சென்ற 10 வயது சிறுமி மர்ம நபரால் கடத்தி பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டார். இந்த சம்பவம் தமிழகம் முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. சிறுமியை கடத்தி சென்ற சிசிடிவி காட்சி இருந்தும் கடந்த 12 நாட்களாக குற்றவாளியை பிடிக்க முடியாமல் போலீசார் திணறி வந்தனர். தொடர்ந்து AI மூலம் உருவாக்கப்பட்ட குற்றவாளியின் தெளிவான புகைப்படத்தை வெளியிட்டு தேடி வந்தனர். இந்நிலையில் சம்பவம் நிகழ்ந்த நாளில் குற்றவாளி அணிந்திருந்த டி-ஷர்ட் நிறத்தில் ஆடை அணிந்து கொண்டு ஆரம்பாக்கம் ரயில் நிலையத்தில் இருந்த நபரை போலீசார் கைது செய்தனர். விசாரணையில் அவர் அஸ்ஸாமை சேர்ந்தவர் என்பதும் சூலூர்பேட்டையில் உள்ள ஹோட்டலில் வேலை செய்து வந்ததும் தெரியவந்தது. மேலும் அவரை வீடியோவாக பதிவு செய்து பாதிக்கப்பட்ட சிறுமியின் பெற்றோருக்கு வாட்ஸ்அப்பில் போலீசார் அனுப்பினர். அதனை பார்த்த சிறுமி அந்த நபர்தான் குற்றவாளி என கூறியதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதனையடுத்து கவரப்பேட்டை காவல் நிலையத்தில் இருந்து போலீசார் அவரிடம் தீவிர விசாரணை நடத்தினர். சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் கைதானவரிடம் முதற்கட்ட விசாரணை நிறைவடைந்ததாகவும் அனைத்தையும் விசாரித்து விரிவான தகவல் விரைவில் வரும் என IG அஸ்ரா கார்க் தெரிவித்துள்ளார். இது குறித்து அவர் அளித்த பேட்டியை தற்பொழுது பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் இன்வெஸ்டிகேஷனில் நல்ல ஒரு பாசிட்டிவ் டெவலப்மெண்ட் ஆகிருக்குது. இனிமேல் இந்த கேஸ் விசாரிச்சுட்டு ஃபர்தர் உங்களுக்கு டெவலப்மெண்ட் தெரியப்படும். அவரோட அடையாளம் நம்ம தேடப்பட்ட குற்றவாளிக்கு எதிரிக்கு மேட்ச் ஆகுது. சில விஷயங்கள் கொஞ்சம் மேட்ச் ஆகுது. அது எல்லாமே நம்ம இப்போ சொன்னோன்னா அது இன்வெஸ்டிகேஷன் பாதிப்படும். இதெல்லாம் விசாரிச்சுட்டு அடுத்த ஒரு ரிமாண்ட் பண்ணுறது, கஸ்டடி எடுக்கிறது, அடுத்த சட்டப்படி நடவடிக்கை எடுப்போம். அது உங்களுக்கு கண்டிப்பாக தானாகவே தெரிஞ்சிடும். அவர் சொந்த ஒரு அசாம் சொல்கிறாரு, அது கொஞ்சம் வெரிஃபை பண்ணணும். அவர் என்ன தொழிலில் இருக்கார், ஏன்னா அவர் சொன்னது மேட்ச் ஆகுதா இல்லையா, அவரோட ஐடென்டிட்டி இவர் சொன்னக்கூடிய அடையாளம் உண்மையாக இருக்கா, அது கொஞ்சம் விசாரிக்கணும். அதுக்காக தான் சொல்கிறோம். ஒரு செல்ஃபோன் அவர்கிட்ட இருந்ததா இருக்குது, பட் அதை அனாலிசிஸில் பண்ண வேண்டியிருக்கு. அதை அனாலிசிஸ் பண்ணணும். அது ஒரு 2-3 நாள் ஆகும். அப்போ தான் நம்ம உறுதியாக அந்த செல்ஃபோன் பற்றி சொல்ல முடியும். போலீஸ் கஸ்டடி இது விசாரணை இன்டரோகேஷன் பொறுத்து கண்டிப்பாக தேவைப்பட்ட ஃபேக்ட்ஸ் இன்னும் கொஞ்சம் கேதர் பண்ண வேண்டி இருக்குது. குற்றவாளி இன்னும் கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ண மாட்டேங்கிறார், கஸ்டோடியல் இன்டெகிரேஷன் பண்ண வேண்டி இருக்கு ஃபீல் பண்ணோன்னா, விசாரணை அதிகாரி மற்ற சூப்பர்வைசரி ஆஃபீஸர் ஃபீல் பண்ணாங்கன்னா டெஃபினெட்லி கஸ்டடி.